இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 9 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஓகேவா? அதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, when electric field is applied to an electric solution, the ions present carry the charge from one electrode to another, thereby they conduct electricity. அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் சொல்யூஷனில் அங்கே வந்துட்டு எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பாசிட்டிவ் கேட்டயான் அப்புறம் நெகட்டிவ் ஆனியான் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த அயான்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு சார்ஜ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரோட்டும் இன்னொரு எலக்ட்ரோடு அப்படியே போயிட்டே இருக்கும், அது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? when electric field is applied, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் to an electrolyte solution, the ions present carry the charge. அதில் இருக்கிற அயான்ஸ் வந்துட்டு சார்ஜ் கேரி பண்ணும் ஃப்ரம் ஒன் எலக்ட்ரோட் டு அனதர், ஒரு எலக்ட்ரோட் டு இன்னொரு எலக்ட்ரோடுக்கு சார்ஜ் கண்டக்ட் பண்ணும். தேர்பை they conduct electricity. ஸோ அதுதான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஃபார்முலா பார்த்திங்கன்னா V is equal to IR. வீனா என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் த செல். ஓகேவா? என்ன வோல்ட் அப்ளை பண்ணுறோமோ அது. ஐ வந்துட்டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த செல், எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அது வந்துட்டு ஐ. ஆர் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல், இங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் இருக்கும், அதுதான் ஆர். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ரெசிஸ்டிவிட்டி. டூ எலக்ட்ரோட்ஸ் ஹேவிங் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ இன் த டிஸ்டன்ஸ் எல். இப்போ கொடுத்துருக்காங்க, ரெண்டு எலக்ட்ரோடு இருக்குது. ஓகேவா? கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ இன் டிஸ்டன்ஸ் எல். ஸோ எல்லோட லென்த்தில் வந்துட்டு ஏ கிராஸ் செக்ஷனோட ஒரு எலக்ட்ரோடு வச்சுருக்காங்க. இப்போது ரெசிஸ்டிவிட்டி வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஏரியா அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு எல். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி இது எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுதான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இது ரோ அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். இதோட யூனிட் வந்துட்டு ஓம் மீட்டர். ஓகேவா? இப்போ வந்துட்டு மோலார் கண்டக்டிவிட்டி, இப்போ இதை டினோட் பண்ணுறது வந்துட்டு இங்கே லாம்டா போட்டு எம் போடுவாங்க. ஓகேவா? எலக்ட்ரோட் செப்பரேட்டட் பை 1m having Vm3 of electrolytic solution. ஓகேவா? 1 மீட்டரில் செப்பரேட் பண்ணியிருக்கிற எலக்ட்ரோடு வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கும், Vm3. ஓகேவா? சொல்யூஷன் which contains 1 mole of electrolyte. 1 mole of electrolyte சொல்யூஷன் இருக்கும். அப்போது அங்கே ஒரு கண்டக்டன்ஸ் நடக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது வந்துட்டு அங்கே ஒரு கண்டக்டன்ஸ் நடக்கும். such a system is called molar conductance. ஓகேவா? ஏன்னா 1 mole இருக்குது இல்லைங்களா, ஸோ 1 mole of electrolyte எடுத்திருக்கானா இது வந்துட்டு மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது ஈக்குவிவலண்ட் கண்டக்டன்ஸ். இப்போது கண்டக்டன்ஸ் ஆஃப் Vm3 ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் கண்டெய்னிங் 1 gram ஈக்குவலண்ட். இங்கே வந்துட்டு 1 mole இருக்கிறதுனால மோலார் கண்டக்டிவிட்டி, இங்கே 1 gram ஈக்குவலண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ். ஓகேவா? ஆஃப் எலக்ட்ரோலைட் இன் அ கண்டக்டிவிட்டி செல் which is the electrodes are in which the electrodes are 1 meter apart. ஓகேவா? அதே வால்யூம் 1 meter அப்பார்ட்டில் இருக்குது, ஆனால் இங்கே எடுத்துக்கிறது என்னது, 1 gram ஈக்குவலண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட். ஸோ 1 gram ஈக்குவலண்ட் எடுக்கிறதுனால இங்கே நடக்கிற கண்டக்டன்ஸை வந்துட்டு ஈக்குவிவேலண்ட் கண்டக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். என்னென்ன ஃபேக்டர் வந்துட்டு மோலார் கண்டக்டன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. சால்வெண்ட் ஆஃப் ஹை டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஷோ ஹை கண்டக்டன்ஸ் இன் சொல்யூஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதுதான் வந்துட்டு ஒரு ஃபேக்டர். இந்த டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், கண்டக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு விஸ்காசிட்டி ஆஃப் த மீடியம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இங்கே விஸ்காசிட்டி வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்துருச்சுன்னா கண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். விஸ்காசிட்டினா வந்துட்டு ஒரு ஃப்ளோ ஆஃப் அந்த மீடியம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஆயிலுக்கு ஒரு விஸ்காசிட்டி இருக்கும், தண்ணிக்கு ஒரு விஸ்காசிட்டி இருக்கும். இப்போது தண்ணிக்கும் ஆயிலுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது இல்லையா, ஸோ வந்துட்டு ஆயிலுக்கு விஸ்காசிட்டி தண்ணியை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃப்ளோ ஆஃப் மீடியம். இப்போது அந்த விஸ்காசிட்டி வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா கண்டக்டன்ஸ்னால் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகணும், அப்போ தான் கண்டக்ட் ஆகும். விஸ்காசிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகாது. ஸோ வந்துட்டு இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ். இப்போ டெம்பரேச்சர் எடுத்திருக்கோம், டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்கே வந்துட்டு மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ஜாஸ்தி இருக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். molar conductance increases in dilution.
இப்போ வந்துட்டு டைல்யூஷன் சொல்லியிருக்காங்க. டைல்யூஷன்னா என்னது? நம்ம தண்ணியை வச்சு கரைக்கிறோம் ஒரு சொல்யூஷனை. ரொம்ப டைல்யூட் பண்ணோன்னா என்ன ஆகும்? கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா அங்கே வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? இங்கே விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக கண்டக்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மோலார் கண்டக்டன்ஸ்.